அதாவது புராணங்கள் அப்படியே எழுதி கடவுள் பேர்ல எல்லாருக்கும் பக்தி ஏற்பட்டது. அப்போ கடவுள் சொன்னாருன்னு சொன்னா மனுஷன் நம்புவான். இவன் எதுனா ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, கடவுள் சொன்னதாக எழுதிடுவான். அப்போ அந்த கடவுளுக்கு ஒரு உருவம் கதை அங்க வரும். இதுதான் புராணங்கள். எல்லாம் நல்லதுதான் இருக்கு, அதுல நல்ல விஷயங்களே இருக்கும். எப்படி சொல்லியிருக்காங்க, தான் மனிதன் சொன்னான் என்று சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. அதனால் கடவுள் என்று சொன்னால் நம்புவாங்க. அப்போ அந்த கடவுளுக்கு ஒரு சரித்திரம் வேணும். அந்த சரித்திரத்தை இப்ப ஏற்படுத்தா எத்தனை கடவுள் இப்ப இருக்குது பாருங்க. நான் இங்க இந்த ஒரு இடத்துல மேல்நாட்டில் போய் ஆட்டுக்கிட்டேன். நீங்க எவ்வளோ பேசுறீங்க தெய்வத்தை பற்றி எல்லாம், கடவுளை பற்றி எல்லாம். உங்க நாட்டில் எத்தனையோ கடவுள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்கிறான் ஒருத்தர். நாங்க ஒன்றும் சமாளிக்கிறது இல்லை, அது இந்த மாதிரி காரணத்தினால விளைஞ்சது. மனிதன் ஹிப்னாட்டிசம் முறையில, சோசியல் ஹிப்னாட்டிசம் என்ற முறையில சொசைட்டியே ஒரு வழியில வந்துட்டு ஒருத்தர் செய்துகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் வந்த போதுதான் பல விஷயங்களை நான் எங்க வீட்டிலேயே தீர்த்திட்டேன். இதே போல அதுக்கப்புறம் எந்த விதமான கள்ளி சாராயம் அதையே தேவையில்லாத வசதியை படைக்கிறதே கிடையாது. நான் கேட்டதெல்லாம், அதாவது இன்னொரு இடத்துல ஒரு பொங்கல் அடை சுட்டாங்க, எனக்கு கொடுத்தாங்க. உப்பே இல்லை. உப்பு இல்லையம்மா, ஏன் போட மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லடா, இது உனக்கு தெரியாதா, சூரியனுக்கு உப்பு போடக்கூடாது. சூரியன் அம்மா சாப்பிட்றான். ஐயோ, உங்களுக்கு அதிர்ச்சி. நீ சாப்பிட போற, நான் சாப்பிட போறேன், நமக்கு உப்பு வேண்டும். சூரியனுக்கு என்ற இடத்துல சூரியனுக்கு தேவையில்லை. அன்னையிலேருந்து உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி தாண்டா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல ஏன் எப்படி தெரியுமா, மாமியார் உப்பு போட மறந்துட்டா. அன்னைக்கு மருமக கேட்கிறேன், ஏமா உப்பு போடலன்னு. இந்த தெய்வத்துக்கு உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஐயோ, இது வரைக்கும் நான் செய்யாது. சரி, இந்த அன்னையிலேருந்து அவன் நிறுத்திட்டா. இவன் அடுத்த வீட்டுக்கு அதே பலகாரம் கொடுக்குற போது உப்பு இல்லாத அவங்க கேட்குறாங்க, என்ன, இந்த தெய்வத்துக்கு உப்பு போடக்கூடாது. அப்படி உப்பில்லாத படையல் போடுறதுக்குன்னு ஒரு கடவுளையே கண்டுபிடிச்சிட்டான். உப்பிலியப்பன் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு சரித்திரம், அதுக்கு ஒரு இது இப்ப இருக்கு, நடந்து வருது. உப்பிலியப்பன் யாரோ மறந்துமா, இந்த மாதிரி அது இப்படியே தொடர்ந்து வருதுன்னு சொன்னான். அதை விட இப்ப நாம் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து ஆராய்ந்த பிறகு நம்மால என்ன செய்ய முடியும்னு பாருங்க. முடிந்த வரையில செய்யலாம். எல்லா உலகத்தை மாற்றி விட முடியாது. அவங்கள மாற்ற முடியுமானாலும் சிலருக்கு மன வருத்தம் உண்டாகும். அதை செய்து எதையும் சாதிக்க வேண்டாம். அதனால என்ன செய்ய முடியும், என்ன தேவை, இப்போ அது வரைக்கும் சிந்தனை செய்து முடிந்ததை செய்யுங்க. உப்பில்லாத செய்யறாங்க, சரி, எல்லாரும் சாப்பிட்டோம். நீங்க கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டு சாப்பிட்டு போங்க. யாருக்கும் நோவல். அந்த மாதிரி தான் நாம் சீர்திருத்தத்தை கொண்டு வரணுமே தவிர, அப்போ நாம உப்பு எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தேவையானங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நான் ஒரு கல்கட்டாவுக்கு போயிருந்தேன். அவங்க உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க. வாயில வச்சா உப்பு அதிகமா இருக்குது, காரம் அதிகமா இருக்குது. இது என்னடா இது, வச்சுட்டு போறதும் சரியா இல்லைன்னுட்டு யோசனை பண்ணேன். அப்புறம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். தண்ணி எடுத்து ஊற்றினா உப்பும் காரம் சரியா போடும். அது சரி, கழுவிட்டேன். ஆனா இது கழுவி சாப்பிட்றானே, நாம் செய்தது தொடக்கூடாதுன்றதோ என்னமோ அவங்க நினச்சிக்குவாங்களோ என்னமோ இருக்குது. அப்போ ஒரு கவியை பாடினேன்.
ஏன்னா கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சந்து சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குருன்னுட்டு விட்ட தண்ணி. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன இந்த மாதிரி பண்றீங்களே என்னன்னு. வேற வழி இல்லை, தண்ணி ஊற்றிட்டாங்க. அப்புறம் உட்கார்ந்து பேசுறாங்க.